கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3, 4, 2 வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டால், அவைகளின்படி நடந்தால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனிகளையும் கொடுக்கும். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து அதை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். கடவுளுடைய வார்த்தையின்படி நடந்தால், கடவுளுடைய கட்டளைகளை கை கொண்டால், ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவாராம். ஏற்ற காலம்னா என்ன? மழைனா உடனே வானத்திலிருந்து வர்ற மழை அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அதை அடைச்சிடக்கூடாது. ஏற்ற காலத்தில் என்ன, எந்த காலத்தில் எது நமக்கு தேவையோ அதை தருவார். என்ன வேணும் நமக்கு? பசிக்கிற நேரத்தில் உணவு வேணும். அப்போ பசிக்கிற நேரத்தில் ஏற்றது என்ன? உணவு. வாலிப நாட்களில் ஏற்றது என்ன? வேலை வாய்ப்பு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகிட்டோம்னு வச்சுங்களேன், என்ன தேவை? ஏற்ற காலத்தில் நமக்கு திருமணம் நடக்கணும். ஏற்ற காலத்தில் நாம் வாரிசுகளை பெற்றெடுக்கணும். ஏற்ற எல்லாம் எந்தெந்த காலத்தில் எது நமக்கு தேவையோ அவைகளை கர்த்தர் தருவார். ஏற்ற காலத்தில் எப்படி? அதுக்கு ஒரு உதாரணமாக தான் அது சொல்கிறார். ஏற்ற காலத்தில் நான் மழையை பெய்ய பண்ணுவேன் அப்படின்னா, ஏற்ற காலம் என்ன? நாம் விதைச்சிட்றோம். விதை லேசாக முளைச்சி நிற்கிது. அந்த நேரத்தில் தண்ணி இல்லை, கடுமையாக வறட்சியாக இருக்குது. மழை இல்லைன்னா அந்த பயிர்களெல்லாம் இறந்து போயிடும், அழிஞ்சு போயிடும், காஞ்சி போயிடும். அப்போ அந்த பயிர்களுக்கு அப்போ என்ன தேவை உயிர் வாழ்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா மழை வேணும். இல்லைன்னா அதை பயிரிட்டவனுக்கு நஷ்டம், அதை நம்பி இருக்கிற ஜனங்களுக்கு கஷ்டம். அதனால் அந்த காலத்தில், அந்த ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வச்சாருன்னா அந்த செடியெல்லாம் நல்லா முளைச்சி, பயிரெல்லாம் நல்லா முளைச்சி அதன் பலனை கொடுக்கறதுனால அதை பயிரிட்டவனும் பயனடைவான், அதை நம்பி இருக்கிறவர்களும் பயனடைவான். அப்படி ஏற்ற காலத்தில் என்ன பண்ணுவாராம்? மழையை பெய்ய பண்ணுவார். நமக்கு எந்த காலத்தில் எது தேவையோ அந்த காலத்தில் சரியாக அதை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லை, வெளியின் மரங்கள் கனியை கொடுக்கும். அப்படின்னா மரங்கள் கனியை கொடுக்கும், ரைட்டு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய பிள்ளைகள் நம்மளால் நட்டப்பட்டு, நம்மளால் வளர்க்கப்பட்டு, நம்மால் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரப்பட்ட மரங்கள் நம்முடைய பிள்ளைகள். நம்ம பெற்று வளர்த்தி அதை ஆளாக்கி அதை ஒரு குடும்பமாக்கி இருக்கிறோம் இல்லையா? அந்த பிள்ளைகள் கனிகளை கொடுப்பாங்களாம். நம்ம அம்மா, நம்ம அப்பா, நம்முடைய பெற்றோர்கள், அவர்களுக்கு நாம் தான் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த உள்ளார்ந்த பாச உணர்வுகளோடு நமக்கு அவங்க கனிகளை கொடுப்பாங்க. நமக்கு ஏற்றதை அவர்கள் கொடுப்பாங்க. நம்ம மீது அன்பு செலுத்துவாங்க, நம்மை விசாரிப்பாங்க, நம்ம மீது பாசமுள்ளவர்களாக இருப்பாங்க, நம்மளை தேடி வருவாங்க. நம்மை விட்டால் அவர்களுக்கு யாரும் இல்லைங்கிற அந்த உணர்வோடு நம்மை அன்போடு அரவணைப்போடு நம்மை பாதுகாத்து கொள்வாங்க. அதுதான் நாம் வளர்த்த மரங்கள், வெளியின் மரங்கள் நமக்கு கனி கொடுக்குது. அன்பானவர்களே, எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை கர்த்தர் சொல்கிறார் பாருங்கள். இதுக்கெல்லாம் காரணம் அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அதன்படி நடக்கணுமா? நிச்சயமாகவே மனித நேயத்தோடு நாம் நடக்கிறப்ப, உண்மையுள்ளவர்களாக நடக்கிறப்ப, எதுக்கும் பேராசைப்படாமல் நம்ம நடக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம கடவுளுடைய கட்டளையின்படி நடக்கிறோங்கிறதான் உண்மை. யாருடைய வாழ்க்கையிலும் நம்ம குறுக்கிடாமல், யாரையும் கெடுக்காமல், அவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற உன்னை போல பிறனையும் நேசி. நம்மளை எப்படி இந்த உலகத்தில் நாம் நல்லா வாழணும், நல்லா வளரணும்னு நம்ம நினைக்கிறோமோ, அதே போல்
மற்றவர்களும் அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ நாம் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறவங்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, தயவு செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் உள்வாங்கி கொண்டு அதன்படி நடக்கிறப்போ இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமக்கு தானாக வந்து சேரும். ஏற்ற காலத்தில் எது நமக்கு தேவையோ அது நமக்கு கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள் நம்மை அன்போடு அரவணைப்போடு நம்முடைய கடைசி காலத்தில் நம்மை பாதுகாத்து கொள்ளுவாங்க. அது மட்டும் இல்லை, கடைசி காலம் வரை கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்மை அவர் வாழ்ந்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை பெற்ற மக்களாக வாழ்ந்து கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ்ந்து நாம் இந்த உலகத்தில் அதிகமான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக வாழ்ந்து காண்பித்து போக கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அன்பானவர்களே, அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். நாம் எதை செஞ்சாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, வியாபாரம் செஞ்சாலும் சரி, தொழில் எது செஞ்சாலும் அதில் அவருடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும். அதுக்கெல்லாம் எது தேவையோ ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை தருவார். நிச்சயமாகவே கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்து இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமது கிருபையினாலும் உமது அன்பினாலும் நீர் எங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தரையா, நாங்கள் உம்முடைய கட்டளைகளின்படி நடந்து உம்முடைய வார்த்தையை பின்பற்றுகிறதினாலே ஏற்ற காலத்திலே எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவேற்றி தாரும். ஏற்ற காலத்திலே நீர் எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் எங்களுடைய வாரிசுகளும் ஏற்ற காலத்திலே கனிகளை கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை பாராட்டும். எல்லாவற்றையும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.